உங்களுக்கும் இந்த மாதிரி கைன்மாஸ்டரில் வந்து இன்ட்ரோ ரெடி பண்ணணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு neeyumajegan சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து கைன்மாஸ்டரில் வந்து ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணுறது, உங்களுடைய சேனலோட நேம் வச்சு எப்படி ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணுறதுன்னு சிம்பிளாக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்காக அந்த கலர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இன்ட்ரோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லென்த் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லேயரில் போயிட்டு உங்கள் சேனல் நேம் இல்லை வந்து நீங்கள் எது உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் உங்கள் நேமை போட்டு அந்த மாதிரி க்ளோ பண்ணுற அந்த மாதிரி அனுப்பி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து சேனல் நேமே கொடுக்குறேன். ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்டு போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இழுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கில் போயிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா கலர்ஸ் சூஸ் பண்ணணும். கலர்ஸ் போயிட்டு கீழே இந்த 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டிக் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் எது வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லோ கலரில் வச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாடலில் இந்த இன்ட்டு பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஹேண்ட் ரைட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு அதையே டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சுருங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இதையும் செலக்ட் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த டச் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இதையும் ஃபுல் லென்த்தாக எடுத்து விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்றையும் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்குங்க.
ஸோ கரெக்டாக அது வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் இது மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேலே கீழே மாறி இருக்கும். இதையும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் இந்த சைடு இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே ஃபஸ்ட்டு 3 டாட் இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இன்னர் அனிமேஷன் இருக்கும், இதை போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைப் ரைட் அதை கொடுத்துட்டு 1.5 கொடுத்துக்குங்க. கீழே இருக்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இன்னர் அனிமேஷனில் போயிட்டு வைப் லெஃப்ட் இருக்கும், இந்த ரைட்டு கொடுத்துட்டு வைப் ரைட்டு கொடுத்துங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைட் இதை கொடுத்துட்டு இதை போயிட்டு லெஃப்ட்டு மாற்றிக்கங்க. இப்போ முடிஞ்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட்லேருந்து போகிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த அளவு வந்ததுக்கப்புறம் திரும்ப லேயரில் போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கில் போயிட்டு இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுங்கள், சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து வெளியில் வர மாதிரி. ஈவனாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிக்கிட்டு டிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்குறதுக்கு வந்து இது உங்களுக்கு எது தேவையோ வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாப் அவுட் வச்சுட்டு 1.5 வச்சுக்கிறேன். டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த இது முடிஞ்சவொடனே இந்த மாதிரி பாப் அவுட் ஆகும் உங்கள் நேம் வந்து. ஸோ உங்களோட நேம் வந்து லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்தோடனே லேயரில் போயிட்டு
ஓவர்லேயில் போயிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதில் மியூசிக்ஸ் உங்களுக்கு எந்த மியூசிக்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த மியூசிக் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் போயிட்டு மியூசிக்ஸ் ஏதாவது கொடுத்துங்க. கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக இன்ட்ரோ ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேமு, விஷஸ் இந்த மாதிரி போட்டு, பர்த்டே விஷஸ் இந்த மாதிரிலாம் போட்டு கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம் வாட்ஸ்அப்பில்.